கெமிக்கல் விட்டாங்க. தள்ளி விடு. 2 பேர் எப்படி வந்துட்டு மட்டமெல்லாம் அனுப்பிச்சு வந்து போயிட்டு களை வந்து எப்போவுமே பாண்டால் வந்து அளந்து இவங்க வந்து 20 பாண்டு போட்டிருக்காங்க, ஒரு மூட்டை கிண்ட போகிறாங்க. இந்த மாதிரி வந்து பாண்டால் அளந்து நீங்கள் எடுக்கிற பாண்டு என்ன சைஸ் இருக்குது, அந்த பாண்டு எத்தனை ஒரு மூட்டை பிரித்து விட்டணும், எத்தனை பாண்டு சிமெண்ட் வருதுங்கிறத கனெக்ட் பண்ணிவிட்டு அது ஒரு பாண்டுக்கு 5 பாண்டு இல்லை 6 பாண்டு 1:6 வரைக்கும் நீங்கள் வந்து மிக்சிங் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ வந்து 1:6 1:5 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 4.5 சுவர் கட்டுறதுக்கு மட்டும் 1:4 வந்து பயன்படுத்தணும். இன்னொரு படகுல போட்டு அதுக்கு மேலே குத்தல் போட்டுமா? சரி. சரி. சார ஓட்டை உள்ள வெட்டிங்களா? சார ஓட்டை வந்து கம்ப்ளீட்டாக இந்த மட்டத்தில் வந்து எல்லா அவுட்ரு சுற்றுலையும் விடணும். ஏன்னா அவுட்ரு பூசும்போது நம்மளுக்கு சாரம் தேவைப்படும், அன்றைக்கி ஃபுல்லாக உடைக்கிற மாதிரி ஆகிடும். அதை கனெக்ட் பண்ணி கரெக்டாக எல்லா பக்கமும் சார ஓட்டை விட்டு வரணும். கீழே ஆரம்பிக்கும் போதுமே ரூஃபுக்கு மேலேயும் விட்டுருக்காங்க, அது மாதிரி கீழேயும் பாருங்கள் சார ஓட்டை இருக்கும். ஒரு லெவல் சார ஓட்டை இருந்தால் தான் நம்ம இறக்கி கரெக்டாக சாரம் போட்டு எடுத்துகிட்டு வர முடியும்.
லெவல் கரெக்டாக வருமா? குச்சி கோடு இல்லாமல் தூக்கிட்டு வரீங்களே, லெவல் கரெக்டாக வருமா? மட்டம் கட்டிக்க மாட்டாதுல, குத்துக்கல் கட்டி குத்துக்கல் அது அங்கே வரும் கட்ட தான் சார் வருது மேலே வருது. அது ஓகே. இந்த பக்கம் கோடு இல்லை, இங்கே தான் நின்று போச்சுல்ல. சில்மேட்டுக்கு மேலே 2 கூட போடுங்களா. அந்த குச்சை வாங்கி குச்சிங்க படுக்கல் கொடுங்க. மட்டம் கொடுத்தா இல்லை, இதில் இந்த சில்மெட்லேருந்தே தூக்குங்க. சில்மெட்டுக்கு வந்து இடம் சில்மெட்டு கீழே இல்லை, மேலேருந்து தான். மட்டும் அப்புறமா ஒரு தடவை லெவல் பார்த்துங்க. குத்துக்கள் டாப் இதோட இந்த மட்டம் வந்து முடியுது. இப்போ குத்துக்கள் போடுறோம், இதோட முடியுது. இதில் ஒரு சில்மேட்டு பிடிச்சிட்டு இனிமேல் நாளைக்கு தான் ஒரு நாளைக்கு வந்து 1 மீட்ரு கட்டுகள் தான் போடணும். இதோட முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம நாளைக்கு தான் திருப்பி இந்த செவரு போட போகிறோம். இதுக்கப்புறம் அடுத்த செவரு போட வேண்டியதான். நீங்கள் கொஞ்சம் இறக்கி கொடுங்க, இவர் கொஞ்சம் தூக்கி விடுங்க. நல்லா ஏன் அப்புறம் அறக்கணும்? நான் தூக்கணுமான்னு கேட்டேன். நீ தூக்க தேவையில்ல, நான் தான் தூக்கணும். நான் இதுதானே கலவை போட்டேன். மட்டமா மட்டும் சார் சார் கரெக்டாக. ஓகே தெரியுது. போட்டு முடிச்சு விடுங்க. அதுக்குள்ள இங்கே தானே ஏன் நிற்கிறான், பொறுப்பாக கொண்டு வந்து வைக்கிறாங்க ஆள். அப்படி போடக்கூடாது, மணலில் பக்கம் போடு. மடை நிற்க வெயில் அடிக்குது. ஐயோ, அதுக்கு வெயில் இதாகக்கூடாதுல்ல கூட. 25 ஓ, இது வந்து ஒரே ஒன்று தெரியும். அது ஒன்று பாஷா கண்டிக்க கூடாது. கண்டி எடுத்து கொடுக்குமா தூக்கி வைக்கணும். ஓ ஆமாம், சிக்கனும் கிடையாது, மட்டனும் கிடையாது. பட்டை கூட வாங்கி கொடுறா. அப்போ எனக்கு சிக்கனே வரக்கூடாதுடா.
பட்டை கூட வாங்கி கொடுங்க, நான் காட்டு போகிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மட்டன் வாங்கி கொடுத்த பாரு. ஓ, அதுக்கு நீ போய் கிணத்துல விடணும், நானும் விடணுமா கூட? ஆ, வெங்காய போயிடுச்சுண்ணா. பட்டை கூட வாங்கி கொடுறப்பா, நான் ஞாபகம் பண்ணுறப்பா. நான் சம்பாதிக்கல, சும்மாவா? ஓ, ஆ, ம், அது நான் வச்சுக்கிறேன் சாந்தட்டி. கட்டப்படுறாங்க. ஆ, எதுக்கு? அமுங்க 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 அமுங்க. மேலாண்ணா இது எடுத்து அளவு எடுத்துக்கண்ணா. எடுத்துக்கிறேன் விட.
ஒரு கார் பிளாக் போட சாப்பாடு கடை வேற இல்லை. பண்ண இந்த வடம் எப்படி இருக்கும் கரெக்டாக அந்த காலத்துக்கு ஈரம் இழுத்துக்குது தண்ணி சொக்குது பரோட்டா வாங்கி கொடுத்தேன்.
ஏதாச்சும் பாம்பு வந்துருக்கோம் வீட்டுக்கு ஒரு படம் பிடிச்சி போட்டாங்க. இது வந்து ஸ்டேர் கேஸு மிட்லேண்டிங்கில் வர விண்டோ. அதனால் இது வந்து நம்ம நார்மல் லிண்டல் லெவலை விட இறங்கி தான் வரும். இந்த ஹைட்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை லிண்டல் போட்டு இதுக்கு மேலே செங்கல் வரி இந்த காலத்துக்காக போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படிக்கட்டே நம்ம மார்க் பண்ண முடியும். இந்த படிக்கட்டு எல் ஷேப்பில் கீழே மாதிரியே இந்த மாதிரியே வந்து எல் ஷேப்பில் மார்க் பண்ணணும். அதனால் வந்து இந்த லிண்டல் ஃபஸ்ட்டு போட சொல்லியிருக்கேன். இதை போட்டு இதை மார்க் பண்ணும்போது படிக்கட்டு மார்க்கிங் வீடியோவும் நம்ம இங்கேருந்து பண்ண போகிறோம். தொடர்ந்து இந்த சைட்லேருந்து லிண்டல் அதுக்கு மேலே ரூஃப் எல்லாமே தொடர்ந்து எடுத்த விலைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். மரம் கட்டைக்கு வருங்க. இப்போ இன்னைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா இந்த விண்டோ ஒன்று மார்க் பண்ணி கொடுத்து இதை வந்து 1 மீட்ரு சோறு போட்டு இதில் இன்னொரு சில்மேட் போடலான்னு இருக்கோம். எப்போவுமே ஒரு மட்டம் முடிக்கிறோம் அப்படின்னா அதை குத்துக்கல்லில் முடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குத்துக்கல் படுக்கல்லை விட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு மட்டம் எந்த லெவலில் முடித்தாலும் அதை குத்துக்கல்லில் முடிச்சுக்கலாம். அதுபடியே இந்த ஒரு விண்டோ வச்சு இந்த ஒரு காலம் 2 காலம் கீழப்பட்ட சோறையும் இதையும் வந்து இந்த அளவுக்கு தூக்கியிருக்கோம். அதுக்கடுத்தது அந்த பக்கம் சாரம் போட்டு அந்த வெண்டிலேட்டர் மார்க் பண்ணியிருக்கு. அது மீதியை போடலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கு. இந்த பக்கம் வந்து படிக்கட்டு வந்து படிக்கட்டோடைய விண்டோவுக்கு வந்து லிண்டல் மட்டும் சென்ட்ரிங் அடிச்சிருக்கு, ரிங்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நாளைக்கு கட்டி காயின்ட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு பிளானு. அடுத்த விசிட் வந்து இந்த படிக்கட்டு மார்க்கிங் பண்ணுறது, மற்றபடி லிண்டல் மட்டும் செங்கல் வேலை போகிறது அதை நம்ம திருப்பி வந்து பார்க்க போகிறோம். இப்போ இவங்களுக்கு வந்து அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம்னா, இப்போ நடந்த வரைக்கும் வேலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பாயிண்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 4.5 செவர்லேயும் பாயிண்டிங் போடணும் மிஸ்ரே. இந்த செவர் போடாமல் இருக்கு. சுத்தம் இருக்கிற சைடு 2 கோடு போடணும், உள்ளே வந்து சிங்கிள் கோடு போடணும். 4.5 செவருக்கும் அப்படி தான். இனிமேல் மேலே போட்டுருங்க. இது 1 கோடு போட்டிருக்கீங்களா சுத்தம். 4.5 செவர்லேயும் கோடு போட்டிருங்க கண்டிப்பாக. சரியா? இதெல்லாம் போடாமல் இருக்கு பாருங்க. அதாவது சுத்தம் சைடு 2மே போடுங்க. 9 இன்ச்சில் போடுற மாதிரியே உள் பக்கம் 1 கோடு போடுங்க. 4.5 செவருக்கும் கண்டிப்பாக கோடு போடணும். அதை போட்டு விட்ருங்க. மீதிலாம் அப்புறம் எப்பயும் போல் இப்போ குத்தன் குச்சி போடுறது சேம் அதே மாதிரி போட்டு வருவிக்கிங்க. கலவை வந்து எப்பயும் போல் மிக்சிங் ரேஷியோ பார்த்துக்க சொல்லியிருக்கேன். அளந்து தான் போடுறாங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த பாயிண்டிங் போடுறது மட்டும் கொஞ்சம் சரி பண்ண சொல்லியிருக்கேன். 4.5 செவர்களில் கொஞ்சம் பாயிண்டிங் கொஞ்சம் விட்டுருக்காங்க. ஒரு சில இடத்துல சிங்கிள் சைடு போட்டிருக்காங்க, ஒரு சைடு போட்டிருக்காங்க. எல்லா சைடும் போடணும், அதை சரி பண்ண சொல்லியிருக்கேன். சில்மேட்டு அடுத்த லெவலில் போடும்போது இன்னும் நல்லா சுத்தமாக இருக்கணும். சில்மேட் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கணும், பார்க்க வெளில பிசுறு இல்லாமல் இருக்கணும். நாளைக்கு பூச்சலை செய்யும்போது சில்மேட் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும், அதை வந்து சரி பண்ணி சொல்லியிருக்கேன். எல்லா இடத்துலையும் லெவல் பர்ஃபெக்டாக இருக்கணும்.
8 அடி உரங்களும் கொடுத்துருக்கு. டாப்லலாம் 8 அடி உரங்களும் கரெக்டாக வந்து நிற்கணும். அதை வந்து சொல்லியிருக்கு. கல் நனைச்சி கட்டணும், களை வந்து குழச்சி தான் பேக் பண்ணணும். ஆள் இருக்கும் இல்லை, எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக இவங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ரூம் பிரித்தது எல்லாமே பக்காவாக வந்துச்சு, வேலைகளும் போயிட்டுருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டியூன் பண்ணி கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே இந்த விஷயங்களை சரியாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்த்து இந்த செவர்லேருந்து மட்டம் எடுக்கிறாங்க, டாப் மட்டம். இப்போ ஆடுது. இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே செங்கல் கட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. கலவை எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், வரி எப்படி மார்க் பண்ணுறோம், லெவல் எப்படி எடுத்துகிட்டு வரோம், அதில் என்னென்ன விஷயம் கவனிக்கணும், சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் உங்களுக்கு இதோட பகிர்ந்துருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம கட்டுமான தளத்துலேருந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள், நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயங்கள், நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துகளில் பெருமிதம் அடைகிறேன். மீண்டும் இதேமாதிரி நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.